ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் தயாரிப்பில் ஏஆர் முருகன் நோலன் இயக்கத்தில் வித்யுத் ஜம்வால், ஷபீர், சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், பிஜு மேனன், விக்ராந்த் மற்றும் பல நடிப்பில் வந்திருக்கிற மதராசி சினிமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பார்த்து என்னுடைய ஃபீலிங், என்னுடைய சொந்த விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த படம் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. அடுத்த மாதம் அக்டோபர் 20 தீபாவளி வருது. ஸோ அந்த நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு நார்த் இந்திய சிண்டிகேட் கம்பெனி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சிவகாசி மாதிரி சவுத் இந்திய நகரங்களை தயாரிக்கிற தீபாவளி துப்பாக்கி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நம்ம வடக்கன் கம்பெனி தயாரிக்கிற தீபாவளி துப்பாக்கியை தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க எல்லாருமே நம்ம வடக்கன் கம்பெனி தீபாவளி துப்பாக்கியை தான் வெடிக்கணும்னு 5 கண்டெய்னர்ல நிறைய தீபாவளி துப்பாக்கிகள் இல்லீகலா கடத்தி கொண்டு வர்றாங்க. இது சிவகாசியை சேர்ந்த என்ஐஏ ஆபீசர் பிஜு மேனன் தன்னுடைய டீம் கூட சேர்ந்து அந்த கண்டெய்னர் லாரிகள் மதுரை, திருமங்கலம், விருதுநகர் தாண்டி சிவகாசி வரவங்களை பிடிச்சிடலாம்னு ட்ரை பண்ணி ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்க. ஆனா அந்த ஆபரேஷனை மீறி விராட்டுங்கிற வித்யுத் ஜம்வால், சிராகுங்கிற ஷபீர் 5 கண்டெய்னர்களை சிவகாசிக்குள்ள கொண்டு வந்து எங்கேயோ ஒரு சைனீஸ் பட்டாசு ஃபேக்டரிக்குள்ள ஒழிச்சு வச்சிடறாங்க. இவங்களை கூண்டோட பிடிச்சி அந்த கண்டெய்னர் லாரிகளை அழிக்கணும்னா இந்த அளபதி கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கின சிகாவால தான் முடியும்னு சிவகாசி பெரியவங்களுக்கு அம்மாய் பாலத்தில் செத்து விளையாடிக்கிட்டு இருந்த சிகாவை கூப்பிட்டு நீதான் அதுக்கு சரியான ஆள்னு கையில ஒரு ரோல் கேப் துப்பாக்கி கொடுத்து அனுப்புறாரு பிஜு மேனன். இதுக்கு இடையில சிகா செத்து விளையாட காரணமான அவருடைய கிரஷ், அதாவது குபீர் தளபதி கிட்ட இருந்து ஒரிஜினல் துப்பாக்கி நினைச்சு தீபாவளி துப்பாக்கி நம்ம திடீர் தளபதி ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டாருன்னு கோபத்துல அவரை விட்டு பிரிஞ்சு போற அவருடைய கிரஷ் மாலதிங்கிற ருக்மணி வசந்த் திருப்பி மனசு மாதிரி ரகுங்கிற சிகாவை தேடி வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு படம் ஃபுல்லா துப்பாக்கியில ரோல் கேப்பா வெடிச்சு டுமில் ஆடியன்ஸை சுட்டு தள்ளுற படம் தான் சிவகாசி, இல்ல மதராசி. பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. படத்தோடைய நாயகனா ரொம்ப வருஷம் கழிச்சு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்திருக்காரு வித்யுத் ஜம்வால். மனுஷன் ஸ்கிரீன்ல பிரசன்ஸ் ஆகிறதுல இருந்து கடைசி கிளைமாக்ஸ்ல ஃபைட் நடக்கிற வரைக்கும் சும்மா ஆடியன்ஸோட கிளாப்ஸ் அள்ளிட்டு போயிடுறாரு. அதுலயும் துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் ஹீரோ நான் தானே சொல்ற சீன்லாம் சூப்பரா இருந்தது. இவர் இன்ட்ரோ ஆகும் போது இவர் முகத்துல டிரான்சிஷன் எஃபெக்ட் எல்லாம் காமிச்சு செமையான ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. நெகட்டிவ் ஷேடோல கேரக்டர் தான், ஆனா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. தன்னோட டீம் கூட சேர்ந்து பிளான் பண்ற சீன்கள், கண்டெய்னர்ல சாமர்த்தியமா தீபாவளி துப்பாக்கியில ஏத்திட்டு மதுரை டோல் கேட்ட கிடக்கிற சீன்கள், நடுவுல காமெடி வில்லன் சிக்கா கூட சண்டை போட்டு ஆஸ்பத்திரியில சைலண்டா படுத்துக்கிட்டே சம்பவம் பண்ற சீன், ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிக்கும் போது மேல உள்ள கம்பியிலே புல்லப்ஸ் எடுக்கிற மொமெண்ட், கடைசி கிளைமாக்ஸ்ல தன் கூட ஆக்ரோஷமா போது மனநிலம் சரியில்லாத காமெடி வில்லன் சிக்கா கூட போது சூப்பரா பண்ணிருந்தாரு. அவர் அப்படியே சிக்கா நெஞ்சில ஏறி நிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். தியேட்டர்ல கிளாப் சத்தத்தை கேட்கணும். அப்பா, இவருக்காக தான் இந்த படத்தை நான் பார்க்க வந்தேன். டைரக்டர் யாராவது ஏஆர் முருகன் நோலன்னு சொன்னாங்க. அவரை நம்ம பின்னால பார்ப்போம். இப்ப படத்துல நம்ம நாயகன் ஏல இருந்து இசட்டு வரைக்கும் அத்தனை சீன்களை மனுஷன் கலக்கி எடுத்திருக்காரு. கிளாப்ஸ் அள்ளிட்டு போறாரு. அப்ப இவர் தானே ஹீரோவா இருக்கணும். இவர் இடையில ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும், இவர் இந்த படத்துல ஆப்சென்ட் ஆகும் போதெல்லாம் அந்த குறைய சரி கட்டுறதுக்காக சிக்கா வந்து கிரிஞ்சா காமெடி பண்ணி பேலன்ஸ் பண்ணிருக்காரு. எல்லா படத்துலயும் ஹீரோயின் ஹீரோவை தான் லவ் பண்ணுவாங்க. ஆனா இதுல வித்யுத் கொஞ்சம் கெட்டவருங்கிறதுனால காமெடியன் சிவகார்த்திகேயன் நாயகி லவ் பண்றாங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமா புதுசா இருக்குல்ல. எல்லா டைரக்டர் முருகன் அவர்களுடைய கிட்னில இருந்து வந்த ஐடியா. அவரை பத்தி நான் பின்னால டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சிலாகிச்சு பேசுறேன். நாயகனை விட்டு காமெடியனை காதலிக்கிற நாயகி ருக்மணி வசந்துக்கு சிக்காவை காதலிக்கிறது, அவரை பத்தி விசாரிக்கிறது, அவர் மேல அனுதாபப்படுறதை தவிர வேற எந்த ரிஸ்க்கும் எடுத்து நடிச்சு நம்மள ரிஸ்க் எடுக்க வைக்கல. ரொம்ப பாராட்டுகள். இடையில நல்ல சூப்பரா பாட்டெல்லாம் பாடுறாங்க, நல்லா இருந்தது. அடுத்து இந்த படத்துல நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நடிகர், இந்த படத்தோட காமெடியன் கம் வில்லன் சிவகார்த்திகேயனை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த படத்துல ஆரம்பத்துல காமெடியனா வந்தாலும் கிரிஞ்சா காமெடி பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத நேரம் டிலூஷனல் டிசார்டர் நோயினால பாதிக்கப்பட்டு திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி வித்யுத் ஜம்வால் கூட மோதுறாரு. சான்ஸே இல்ல, செமையா இருந்தது. அதாவது ஆடியன்ஸ் கண்ணுக்கு காமெடியனா தெரியணும், வித்யுத் கண்ணுக்கு அவருடைய எதிரி வில்லனா தெரியணும். இப்படி இந்த ரெண்டு விதமான இல்யூஷன் இரட்டை குதிரையில அருமையா சவாரி பண்ணிருக்காரு சிவா. நம்ம சிவா இடையில ஒரு ஆக்ஷன் சீன், கிளைமாக்ஸ்ல ஃபைட் சீன்களை கலக்கி எடுத்திருக்காரு. ஒரு காமெடியன் இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமான்னு தியேட்டர்ல உறங்கிட்டு இருந்தோம் எல்லாரும் வாயை பொளந்து பார்க்க வச்சிருக்காரு நம்ம சிகா. குபீர் தளபதி கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கின திடீர் தளபதி சிகாவுக்கு வாழ்த்துக்கள்.
இடையில சில சென்டிமெண்ட் சீன்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதாவது படத்துல ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் தன்னுடைய இறந்து போன அம்மா அப்பா அக்கா ஆண்டியா நினைச்சு அவங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக துடிக்கிற அந்த ஆஸ்பத்திரி சீன்களை சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதாவது காமெடியும் பண்ணியிருக்காரு, ஜம்பாலுக்கு எதிராக வில்லத்தனமும் பண்ணியிருக்காரு. நம்ம பரோட்டா சரி வடிவேலு மாதிரி காமெடியில இருந்து குணச்சித்திர விடமும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா தமிழ்நாட்டை சேர்ந்த சிகாவை தான் முருகன் நோலன் இந்த படத்துல ஹீரோவா போட்டுக்கணும். சிக்கந்தர் கஜினி ஹாலிடேஸ் 2-3 ஹிந்தி படம் பண்ண உடனே ரொம்ப கொழுத்து எடுத்து போய் ஹிந்தி ஆக்டர் இந்த தமிழ் படத்துல ஹீரோவா போட்டு தமிழ் ஆக்டர் இந்த படத்துல காமெடியன் அண்ட் மெண்டல் வில்லன் ஆகியிருக்காரு முருகன் நோலன். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறேன். சிகாவுக்கு மறுபடியும் பாராட்டுகள். அடுத்து இந்த படத்தோட இணை நாயகனா சபீர் சார்பட்டா பரம்பரை படத்துல கலக்கின டான்சிங் ரோஸ் 2004 வந்து ஆயுத எழுத்து படத்துல இருந்து சின்ன ரோல்களா தான் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த சார்பட்டா பரம்பரை படம் டான்சிங் ரோஸ் கேரக்டர் தான் இவர் பேர் அந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு. மனுஷன் வித்யுத் ஜம்பால் ஈக்குவலா சூப்பரா பண்ணிருக்காரு. அது ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஃபைட் சீன்களை மனுஷன் சும்மா அள்ளு விட்டுருக்காரு. இடையில வில்லன் சிக்கா கதாநாயகனை சுட்டு கொண்டவனே துடிக்கும் போதும் அவருடைய டெட் பாடி எங்க அவர் எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்காங்களான்னு தேடும் போதும் நாயகன் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுற சீன்களை சூப்பரா பண்ணியிருந்தாரு. அடுத்து சிவகாசி என்ஐஏ ஆபீசர் அவரை பிஜிமேனன் எனக்கு தெரிஞ்சு திருத்தணி படத்துக்கு அப்புறம் இல்ல விஜயகாந்தோடைய அரசாங்கம் படத்துக்கு அப்புறம் இப்பதான் தமிழ்ல நடிக்கிறார் நினைக்கிறேன். ஆமா, இப்ப தமிழ் சினிமாக்கள் ஏதாவது ஒரு மலையாள ஆக்டர் இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல மோகன்லால் தான் விஜய் மேனன் கேரக்டருக்கு இந்த படத்துல புக் பண்ணியிருந்தாங்க. அப்படித்தான் பத்திரிகைல செய்திகளும் வந்தது. ஆனா ரஜினிகாந்த், கமலஹாசன், சிவாஜி கணேசன், விஜய் கூட எல்லாம் தைரியமா நடிச்ச மோகன்லால் சிவகார்த்திகேயன் கூட நடிக்க பயந்து போய் தான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பின்மாறிட்டார் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் மோகன்லால் போல விஜய் மேனன் அந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் மனுஷன் சிக்காவுக்கு பயப்படாம அவர்கிட்ட போட்டி போட்டு தைரியமா நடிச்சிருக்காரு. தன்னுடைய மகன் விக்ராந்த் இறந்ததுக்காக பழி வாங்குற காட்சிகள், டீம் கூட பிளான் பண்ற சீன்கள், தன்னுடைய ஆபரேஷன் தோத்து போகும்போது துடிக்கிற காட்சிகள் எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணிருக்காரு. மத்த நடிகர்கள் லிவிங்ஸ்டன், தலைவாசன், விஜய் எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. விக்ராந்த் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம அவர் இடையில சாகடிச்சு அவரை காப்பாத்திட்டாங்க. ஏன்னா இந்த படத்துல நடிச்ச நடிகர்களே ரொம்ப புண்ணியம் செஞ்சது யாருன்னா விக்ராந்த் தான். இந்த மாதிரி ஒரு பாடாவதி கன்றாவி படங்கள்லாம் நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா மனுஷன் ப்ரீ கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி இறந்து போய் கிரேட் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆடியன்ஸ் நம்ம தான் கிளைமாக்ஸ் வரைக்கும் கடந்து சாகுறோம். மொத்தத்துல கேஷ் சேஞ்ச் பண்ணட்டு ஓகே. பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான். படத்துடைய டைரக்டர் முருகன் நோலன். இவர் ஏன் முருகன் நோலன் பேர் வந்துருச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஹாலிவுட் டைரக்டர் கிறிஸ்டோபர் தாஸ் நம்ம ஏஆர் முருகன் நோலனுடைய நிறைய தமிழ் படங்களை பார்த்து காப்பி அடிச்சு பட்டிட்டு எறிவான்னு நிறைய ஹாலிவுட் படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ மக்கள் அவர் தான் இவர் தான் அவர்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆனதுனால ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி பேரை லைட்டா மாத்தி வச்சிருக்காரு. இந்த படத்துக்காக இவர் மறுபடியும் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது ரமணா, கத்தி, சர்க்கார் படங்களுடைய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே மேட்டர்ல காப்பிரைட் இஷ்யூ வந்ததுனால பஞ்சாயத்து வரைக்கும் போனதுனால இவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர்கிட்ட போயிட்டாங்க. அதனால இனிமே தன்னுடைய படங்களுக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எழுதுனா தானே காப்பிரைட் இஷ்யூ வருது. அதனால இனிமே என்னோட எந்த படத்துக்கும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எழுத மாட்டேன்னு அடம் பிடிச்சு சர்க்கார் படத்துல இருந்து ஆரம்பிச்சு தர்பார், சிக்கந்தர், இப்ப மதராஸ் வரைக்கும் மனுஷன் கண்டென்ட் ஸ்கிரீன் பிளே இல்லாம படம் பண்ணி சாதனை படிச்சிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? காப்பி அடிச்சே பாலிவுட் போய் சாதனை பண்ண ஜவான், அட்லி மாதிரி தானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு இப்ப தன்னுடைய பழைய படங்கள் கஜினி, துப்பாக்கி, தர்பார்ல இருந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ்கள் இந்த படத்துல எடுத்திருக்காரு. ஏன்னா இவர் மேல காப்பிரைட் இஷ்யூ கேஸ் போட முடியல. அதுதான் இவரோட கிட்னிங்கிறது. ஆனா சம்பந்தமே இல்லாம திருத்தணி பட சீன்கள், தியாகராஜ பாகவதர், டிஆர் மகாலிங்கம், எம்ஜிஆர், சிவாஜி பட சீன்லாம் ஞாபகத்துக்கு வருது இடையில. இவருக்குன்னு 2-3 இழிச்சவாய் ஹீரோக்கள் ப்ரொடியூசர்ஸ் மாற்றாங்க பாத்தீங்களா? அதுதான் இவருடைய அடுத்த சாதனைங்கிறது. அடுத்த இந்த படத்துல 2-3 சீன்கள் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது எத்துக்கு வர்றப்ப நாயகி காமெடியன் சிகாவுக்கு ஆறுதல் சொல்லி அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போற சீன், அந்த ஹாஸ்பிட்டல் சீன், இடைவெளிக்கு அப்புறம் ஒரு 2-3 ஃபைட் சீன்கள் எல்லாமே நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாயகி காமெடியனை மோட்டிவேட் பண்ற சீன்கள், நாயகன் வித்யுத்தை விட்டுட்டு நாயகி காமெடியனே லவ் பண்ணலாம்னு ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு ஏஆர் முருகன் நோலன். காமெடியனுக்கு ஹாஸ்பிட்டல்ல பாக்குற ஒவ்வொரு முகத்தையும் சிகாவுடைய அப்பா, அம்மா, அக்காவுடைய முகமா மாத்திர சீன்கள் நல்லா சூப்பரா இருந்தது. மத்தபடி இவருடைய ஒர்க்கை பத்தி சிலாகிச்சு பேசுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த படத்துல. என்ன தீபாவளி ரோல் கேப் துப்பாக்கி அதிகம் யூஸ் பண்ணதுனால அடுத்த மாசம் தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா மக்கள் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆயிருக்கும். அன்னைக்கு பிரதீப் ரங்கநாத படம் வரதுனால பயந்து போய் ஒரு மாசம் முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கு கேமராமேன் சுதீப் இளமோன் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஏகப்பட்ட மலையாள
மலையாள படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. இந்த படத்துல நம்ம வித்யுத் ஜம்வாலுக்கு அப்புறம் இந்த படம் ஃபுல்லா பார்க்க முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவரோட ஒளிப்பதிவு தான். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. சலமல் பாட்டு சீன், மற்ற பாட்டுகள், கிளைமாக்ஸ் சீன், NIA ஆபீஸ் படம் ஃபுல்லா இவருடைய கேமரா பூந்து விளையாடி இருக்கு. நைட் சீன்களும் பிரமாதமா படம் முடிச்சு நம்மள அப்படியே இந்த படத்துக்கு வந்துட்டோம், காசு கொடுத்துட்டோம், பார்த்துதான் ஆகணும்னு முழுசா பார்த்துடுவோமே படம் ஃபுல்லா உட்காந்து பார்க்க வச்சிருக்காரு. கேமராமேனுக்கு அற்புதமான ஒரு பாராட்டுகள். அடுத்த படத்துக்கு இசை அனிருத். ஹீரோ வித்யுத்துக்கு மட்டும் சூப்பரா ஒரு இன்ட்ரோ பிஜிஎம் பண்ணிட்டு இவங்க படத்துக்கு இந்த கதைக்கு இந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளவு ட்ரம்ஸ் அடிச்சு கிழிச்சது போதுன்னு ஏதோ ஒப்பந்தி விட்டுருக்காரு, நல்லா தெரியுது. ஆனா ஃபைட் சீன்ல இவரோட பிஜிஎம் அருமையா கை கொடுத்திருக்கு. அடுத்த படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி திலீப் சுப்ராயன் அண்ட் கெவின். ஃபைட் சீன்கள் நல்லா செமையா இருந்தது. NIA ஆபீஸ்ல ஸ்குவாடுக்கு வித்யுத்துக்கு நடக்கிற ஃபைட் சீன், செல்லுக்குள்ள சிகாவுக்கும் அதிகாரிகள் ஆட்களுக்கு நடக்கிற ஃபைட் சீன், கிளைமாக்ஸ் ஃபைட் சீன்கள் எல்லாமே பிஜிஎம் கூட பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த ரெண்டு ஸ்டண்ட் கொரியோகிராஃபருக்குமே மிகப்பெரிய பாராட்டுகள். அடுத்த படத்துக்கு எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் 1986ல இருந்து சலாக்காம எடிட் பண்ற ஒரு சீனியர் எடிட்டர். தமிழ், ஹிந்தி, மலையாளம் எத்தனை படங்களுக்கு எடிட் பண்ணிருக்காரு பாருங்க. நான் சும்மா ஒரு 40 படங்களோட ஸ்லைடு தான் காமிச்சிருக்கேன். இத்தனை படங்களுக்கு இவர் வீடு கொடுத்திருக்காரு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனா இந்த படத்தை எடிட் பண்ணிருக்காரு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கு என்னவோ மனுஷன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சிக்காவோட கிரிஞ்சு காமெடி எல்லாம் பார்த்து மிரண்டு போய் எடிட்டிங் ரூம்ல எஸ்கேப் ஆகி எங்கேயோ ஓடிட்டாரு நினைக்கிறேன். என்ன படத்துல எடிட் பண்ண வேண்டிய சீன்கள் மட்டும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இயக்குனர் முருகன் புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் வடிவேலு சொல்லிட்டாரு. பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. கிட்டத்தட்ட 25% மைனஸ் பண்ணுகள் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனி மீதி உள்ள 25 பார்ப்போம். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாதுப்பா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல கண்டென்ட் ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்று டைரக்டர் எழுதவே இல்லை. சும்மா ஒரு எம்டி ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சுட்டு ஷூட்டிங் போயிருக்காங்க. கேமராமேனை வச்சு சும்மா சூப்பரா ஷூட் பண்ணி ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்களை வச்சு இஷ்டத்துக்கு நிறைய ஃபைட் சீன்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அனிருத்தை வச்சு மியூசிக் போட வச்சுட்டு பேட்ட படத்துல மறுபடியும் எந்திரிச்சு வந்த ரஜினியோட ஜோலியை முடிச்சது மட்டும் இல்லாம ஒரேடியா சிவகார்த்திகேயன் ஜோலியை மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஜோலியை முடிச்சு வச்சுட்டாரு. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, கிணத்துக்குள்ள இருந்து சுவர் வழியா நிறைய தவளைகள் மேல ஏற ட்ரை பண்ணப்ப ஏற முடியாத சோம்பேறி தவளைகள் கீழே இருந்து அது காலை பிடிச்சி இழுத்து விட்டுச்சு. அந்த மாதிரிதான் நம்ம முருகன் பண்ணி வச்சிருக்காரு. இவர் ஸ்கிரிப்ட் எழுதாம ஒன்னும் இல்லாம சும்மா உட்காந்துட்டு பிக்கப் ஆகி மேல ஒரு ரஜினி சிவகார்த்திகேயன் காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுருக்காரு. படம் எடுக்க வரலையா, கண்டென்ட் எழுத வரலையா, வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுட்டு படம் எடுக்கிறேன்னு 300 ரூபாய் பணம் கொடுத்து படம் பார்க்க வர ஆடியன்ஸ் உயிர் எடுக்க கூடாது. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக். அதை மட்டும் சொன்னா இந்த ரிவ்யூ மட்டும் இன்னும் 2-3 பாட்டு போகும். இந்த மாதிரி மசாலா படங்களுக்கு லாஜிக் மிஸ்டேக் பார்க்க கூடாதுதான். பார்த்தா படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. என்ன சூப்பரான கண்டென்ட் ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ற மலையாள மசாலா சினிமாக்கள்ல கூட ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்கு. அதை நான் லோகா பட ரிவ்யூல சொல்லியிருந்தேன். பட் ஆடியன்ஸ் அந்த படத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப 130 கோடி ரூபாய் மேல கலெக்ஷன் பண்ணிடுச்சு அந்த படம். ஏன்னா அந்த படம் பாக்குறப்ப அந்த படத்தோட மேக்கிங் முன்னால, அந்த படத்தோட சிஜி ஒர்க், அந்த படத்தோட கேமரா ஒர்க் முன்னால அந்த லாஜிக் மிஸ்டேக் ஆடியன்ஸுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு ரிவ்யூவரா நம்ம எடுத்து சொல்லும் போதுதான் இவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்துல இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எத்தனை லாஜிக் மிஸ்டேக்கள் ஒரு படத்துல இருந்தாலும் அதை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, நமக்கு தோணக்கூடாது. படம் பார்த்து 2-3 வாரம் கழிச்சு OTT-ல வரும்போதுதான் அதை நம்ம ஸ்லோவா ஓட்டி பார்க்கும் போதுதான் இந்த படத்துல இவ்வளவு லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்கா, இந்த படத்துக்காக தான் நம்ம 300 ரூபாய் செலவழிச்சு தியேட்டர்ல போய் பார்த்தோமான்னு நம்ம மண்டையில அடிச்சு யோசிக்க வைக்கணும். வடிவேலு சொல்லுவார்ல, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். அந்த கலை இன்னும் முருகனுக்கு வரவே இல்லை. அடுத்து நான் பார்த்த பெரிய மிஸ்டேக் இந்த படத்தோட ஹோஸ்டஸ் கேரக்டர் ஸ்கெட்சிங். நாயகி சிகாவுடைய டெலியூஷனல் டிசார்டர் குறைஞ்சு போனதுனால தான் அவரை விட்டு பிரிஞ்சு போனேன்னு சொல்றாங்க. அதை நேரடியாக சிகாட்ட சொல்லியிருக்கலாமே, நான் உன்னை லவ் பண்றதே உன்னுடைய ஆக்ரோஷமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தானே, நீ மறுபடியும் 10 பேர் மண்டையை உடைக்கணும்டா, நீ அந்த பாட்டியை சதக்குன்னு கத்தியால குத்தி ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த ரவுடியை நீ கொண்டு ஜெயிலுக்கு போகணும்டா, உனக்காக நான் 20 வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன்னு அவரை மோட்டிவேட் பண்ணிருக்கலாமே. அப்படி பண்ணி இருந்தா சிக்கா அப்படி செத்து விளையாடி இருக்க மாட்டாரு. நிறைய முக்கை ஜோக்குகளா சொல்லி கிரிஞ்சு பண்ணி நம்மளையும் சாகடிச்சு இருக்க மாட்டாரு. கதைன்னு ஒண்ணு இருந்திருந்தா படமும் சீக்கிரம் கதை களத்துக்குள்ள போயிருக்கும். உடனே சிக்கா மறுபடியும் மனசு மாதிரி படத்துல கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம படம் பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம கழுத்துல இருந்து ரத்தம் வந்தா கூட அதை பார்த்து துடிச்சு போய் ஸ்கிரீனை விட்டு தாண்டி குதிச்சு ஓடி வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக படத்தை ப்ரொஜெக்ட் பண்றதை நிப்பாட்ட சொல்லி ப்ரொஜெக்ட் ஆபரேட்டர் கூட சண்டை போட்டு அழுதுருப்பாரு. படமும் இடைவேளையோடு முடிஞ்சிருக்கும். நம்மளும் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு ஓடி இருக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமான மிஸ்டேக், சிக்கா மாலதிக்காக காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறாரு. வெறித்தனமா சண்டை போடுறாரு. ஆனா இவரையும் மாலதியும் ஆபீஸ்ல பாதுகாக்கிற NIA டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் சபீர்
கபீருடைய ஆட்கள் கொண்டு இருக்காங்க. சில ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட கவலைப்படாம மாலதி வெறி பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்காரு சிகா. இது என்ன கேரக்டர் ஸ்கெட்சிங்னே தெரியல. முதல் பாதியில கண்டென்ட்டே இல்லாதனாலதான் சிவகார்த்திகேயனோட கிரிஞ்சான காமெடியெல்லாம் 3/4 மணி நேரத்துக்கு நீட்டி நம்ம பொறுமையை சோதிச்சிருக்காரு ஏஆர் முருகன். இடைவேளையிலேயே வித்யூத்தை போட்டு தள்ளி இருந்தா படமும் முடிஞ்சிருக்கும். அதை விட்டு சிகாவை வச்சு வித்யூத்தை காப்பாத்துறேன்னு கிளைமாக்ஸ் வரைக்கும் ரோல் கேப் துப்பாக்கி வச்சு விளையாடுறேன்னு நம்ம உயிரோட விளையாடி இருக்காங்க. நம்மளாவது கொஞ்சம் சுதாரிச்சு இடைவெளியோட ஓடி இருக்கணும். இவங்க கஷ்டப்பட்டு இல்லீகலா 5 கண்டெய்னர்ல கொண்டு வர தீபாவளி துப்பாக்கிகள் கடைசியில எத்தனை ரோல் கேப் போட்டாலும் வெடிக்க மாட்டேங்குது. அப்ப இது தீபாவளி துப்பாக்கியா இல்ல தண்ணி துப்பாக்கியான்னு தெரியல. படத்துல இதுக்கு மேல மைனஸ் பாயிண்ட்கள் சொல்ல என்னால முடியல, தலை வலிக்குது. அன்னைக்கே கூலி படம் ஏன் காலின்னு ஒரு வீடியோல நான் குபீர் தளபதி விஜய் வச்சு எந்த டைரக்டர்ல டைரக்ட் பண்றாங்களோ அவங்களுடைய மேல் மாடி சரக்கு காலியாகும் சொல்லியிருந்தேன். இதைத்தான் நான் 2021 மாஸ்டர் படம் வந்தப்போ ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது மாஸ்டர் படம் விஜய் வச்சு டைரக்ட் பண்றதுனால லோகேஷ் கனகராஜ் நிலைமை இனிமே என்ன ஆகும் போகுதுன்னு கவலைப்பட்டிருந்தேன். லியோ படத்திலே லோகிக்கு சரக்கு காலின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கூலி படத்தோட லோகி சாப்டர் காலின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இனிமே ஏஆர் முருகனுக்கு அடுத்து டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்து அவருக்கு லைவ் கொடுக்க போறது யாரு? சீனியர் தளபதி ரஜினியா இல்ல திடீர் தளபதி சிகாவா இல்ல 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் சினிமா போற நம்ம குபீர் தளபதி விஜயா? I'm waiting. பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. தீபாவளி அன்னைக்கு துப்பாக்கியில ரோல் கேப் வச்சு மக்கள் யாரும் வெடிக்க கூடாது, குழந்தைங்க கண்ணுல தீப்பறி போட்டு ரொம்ப ஆபத்தாயிடும். இந்த படத்துல அருமையான ஒரு மாரல் வேல்யூ மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேமரா ஒர்க் சூப்பரா இருந்தது, பிஜிஎம் ஓகே, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ரியலி வெரி சூப்பர். கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோ யாரு, காமெடியன் யாரு, வில்லன் யாருன்னு பயங்கர கன்ஃபியூஷனா இருந்தது. படத்துக்கு ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் ஒன்று எழுதவே இல்லை. படத்துல வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரோல் கேப் வச்சு சும்மா இடைவெளிக்கு அப்புறம் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அடிப்படையில படத்துக்கு 5க்கு 2 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மொத்தத்துல மதராசி சிவகாசி துப்பாக்கியில தண்ணி துப்பாக்கி. புக் மை ஷோல கேன்சலேஷன் அவைலபிள் இல்லாத தியேட்டர்ல புக் பண்ணிருந்தீங்கன்னா வேற வழி இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எங்களுக்கு கிரிஞ்சு படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், போன வருஷம் இந்த கல்கி படத்துல பிரபாஸ் மாதிரியே சிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நாங்க ஏற்கனவே சிவாவுடைய டான் பிரின்ஸ் மாதிரி ஏகப்பட்ட கிரிஞ்சு படங்கள் பார்த்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் இந்த படத்தை போய் தாராளமா ஒன் டைம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தியேட்டர் மெட்டீரியல் தான் மதராசி. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த படம் பார்த்த என்னோட ஃபீலிங்கை நான் சொல்லிட்டேன். உங்க ஃபீலிங் எப்படி இருந்தது? உங்க கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே செல்லம்.